ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பருப்பு மிளகா தாங்க கடைய போகிறோம். எப்படி செய்யலன்னு பார்த்துலாம் வாங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. காஞ்ச மிளகா ஒரு 7 போட்டுக்கினேன். தக்காளி பெரிய சைஸ் இருக்கிற தக்காளி ஒரு 4 பழம் போட்டுக்கினேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கினேன். ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கணுங்க. அதை களிச்சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஒரு 1½ ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் கறிவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. அவங்களையும் நல்லா எண்ணெயிலே பொன்னிறமாக வதக்கிட்டு நம்ம சாம்பாரில் எடுத்து ஊற்றிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அவங்களுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சிந்தாமணி சிக்கன் தாங்க செய்ய போகிறேன். எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்குன்னு காஞ்ச மிளகா ஒரு 4 போட்டுக்கணும். கறிவேப்பிலை ஒரு கொத்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கணுங்க. அவங்கள நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க. அவங்களையும் நல்லா எண்ணெயிலே பாயில் பண்ணிவிட்டு தக்காளி 1 சேர்த்து அவங்களையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டாங்க. மஞ்சள் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டு அவங்களையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. நல்லா வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஒரு 2 கிளாஸ் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா டீப் ஃப்ரை வர வரையும் நல்லா வதக்கினுங்க. வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா செமையான ஒரு சிந்தாமணி சிக்கன் தயாருங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இதாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுட சுட சாதத்தோட அந்த சாம்பாரோட சிந்தாமணி சிக்கன் சாப்பிடும்போது வேறு லெவலுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.